கிருத்திகா உதயநிதி டைரக்ஷன்ல ரவி மோகன், நித்யா மேனன் இவங்க 2 பேர் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் தான் காதலிக்க நேரமில்லை. இந்த படத்துக்கு டீசென்ட்டான கலெக்ஷன் வந்தது. இது ஒரு ஆவரேஜான மூவி தான். காதலிக்க நேரமில்லை படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. இந்த படத்தை வர பிப்ரவரி 14ஆம் தேதி நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடான்னு 4 லாங்குவேஜில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்ததா முஃபாசா தி லயன் கிங். இது ஒரு ஹாலிவுட் மூவி. டிசம்பர் மாதம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகியிருக்கு. முஃபாசா தி லயன் கிங் படத்தோட இந்தியனுக்கான ஓடிடி ரைட்ஸை டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் தான் வாங்கியிருக்காங்க. பிப்ரவரி லாஸ்ட் வீக்ல, மோஸ்ட்லி பிப்ரவரி 28ஆம் தேதி ஹாட் ஸ்டார்ல தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடா, இங்கிலீஷ்னு இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லையும் ஸ்ட்ரீமிங் பண்ண போறாங்க. அடுத்ததா சங்கராந்திக்கு வஸ்து நாம். இந்த படத்துல வெங்கடேஷ், ஐஸ்வர்யா ராஜேஷ், மீனாட்சி சௌத்ரி இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. தெலுங்கு சினிமாவில் 300 கோடியை கலெக்ஷன் பண்ண போகிற படம். இந்த சங்கராந்திக்கு வஸ்து நாம் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை ZEE5 தான் வாங்கியிருக்காங்க. வர பிப்ரவரி 21ஆம் தேதி சங்கராந்திக்கு வஸ்து நாம் படத்தை ZEE5ல தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு 3 லாங்குவேஜில் ஸ்ட்ரீமிங் பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா குடும்பஸ்தன். இந்த படத்தில் மணிகண்டன் தான் லீடாக நடிச்சிருக்காரு. இது ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. மணிகண்டன் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை ZEE5 தான் வாங்கியிருக்காங்க. வர பிப்ரவரி 28ஆம் தேதி இந்த குடும்பஸ்தன் படத்தை ZEE5ல ஸ்ட்ரீமிங் பண்ண போறாங்க.